மக்களே இன்னைக்கு ஒரு சமையல் விளாக் பார்க்கலாம். எனக்கு வந்து மீன் எவ்வளோ தூரம் பிடிக்குதோ, அதை விட அதிகமா பிள்ளைங்களுக்கு வந்து சிக்கன். மீனெல்லாம் ரொம்ப பிடிக்காது பார்த்துக்கோங்க. எப்போ பார்த்தாலும் சிக்கன் வைங்க, சிக்கன் வைங்கன்னு ஒரே அட்டகாசமா இருந்து, அதனால சரி டெல்லியில போய் நாக்கெல்லாம் செத்து போயிருக்கும். பிள்ளைகளும் பாவம். அதனால சரி கொஞ்சம் சிக்கனை வாங்கி கொஞ்சம் வந்து பொரிச்சு, கொஞ்சம் குழம்பு வைக்கலான்னு. ஆனா மெஜாரிட்டியா நம்ம துண்டெல்லாம் பொரிக்கிறதுக்கே எடுத்துருவோம். சிக்கன் பொரிக்கிறதுக்கு எப்பவுமே ரூ. 7 மெர்சி மசாலா இருக்கு பார்த்தீங்களா மக்களே, அதான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹோட்டல்ல உள்ள சிக்கன் 65 மாரி டேஸ்ட் இருக்கும். அதனால அதில ஒரு பாக்கெட் வாங்கி போட்டுக்கிட்டேன். அது மட்டும் போட்டா ரொம்ப எடுபடாது. அது கூட வத்தல் பொடி, நல்ல மிளகு பொடி, கொஞ்சம் இறைச்சி மசாலா, கொஞ்சோண்டு உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பெரட்டி விட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கோங்க. சிக்கன் பொரிக்க முன்னால பப்படம் அப்படி ஏதாவது பொரிக்கணும்னா அந்த எண்ணெயில பொரிச்ச அப்புறமா தான் சிக்கனை பொரிப்பேன். இல்லைன்னா 2 தடவை எண்ணெய் ஊற்றி பொரிக்கணும் மக்களே. அதனால ஃபர்ஸ்ட் பப்படத்தை பொரிச்சு எடுத்துட்டு அதே எண்ணெயில சிக்கனையும் சூப்பராக பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். மாமா மெர்சி மசாலா வாங்க போன இடத்துல ஒரு சின்ன சட்ட சிக்கலாகி போச்சு. பொரிக்கக்கூடிய மசாலா வாங்கணுமா, குழம்பு மசாலா வாங்கணுமான்னு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிட்டு அவங்களுக்கு. அதனால எதுக்கு வம்பு, ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போனால் இவ ஆடுவா, அது இல்லை இதுன்னு. அதனால 2யும் வாங்கிட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு 2 வாங்கிட்டு வந்துட்டாவே. அதனால இன்னைக்கு வந்து மெர்சி மசாலா வச்சு குழம்பும் பண்ணிட்டேன். ஆனால் வந்து கொஞ்சம் எடுபடாத மாதிரி இருந்து அதனால நமக்குள்ள வீட்டில் உள்ள மசாலாலாம் போட்டு அப்படி இப்படி கரெக்ஷன் பண்ணி சூப்பராக வந்து இன்னைக்கு சமையல் வேலையை முடிச்சிட்டேன் மக்களே. மக்களே உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தேவைப்பட்டா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வந்து ஷேர் பண்ணுறேன். பாய்.